எப்படியும் தங்கர் பச்சான் வந்து நமக்கு வந்து எம்பியா வருவார் அப்படின்னு தான் மக்கள் எனக்கு வந்து வாக்களித்தாங்க. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த வாக்குகள் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மக்கள் வந்து நான் போய் சந்திக்கும் போது அவங்க பக்கத்துலாம் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன். என்ன ஆறுதல் சொல்கிறேன்னா, நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு எனக்கு வாக்களிச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு நிறைவேறும். நான் எங்கேயும் போயிட மாட்டேன். நான் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எந்த நேரம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான். உங்களோடவே உங்ககிட்டேருந்து என் வாழ்க்கையை நான் கற்றுக்கிட்டவன். அதை வச்சு தான் எல்லா சினிமாக்களையும் உருவாக்கினேன். அதை வச்சு தான் கதைகள் எழுதுகிறேன். அதனால் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன். இந்த துண்டறிக்கைகளை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அப்படியே கண் கலங்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்லை. 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், வெற்றி பெற்றது அந்த மக்களுக்கு பயன்படணும். அது கூடிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேலாவது செயல்படுங்க. கடந்த காலங்களில் போன 5 ஆண்டுகளில் 38 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கேன். அதனால் அதை வச்சு எதையுமே செய்யலை. அந்த மக்களுக்கு வெறும் வெளிநடப்பு நடக்கிறதா நடந்துகிட்டே இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விரோத போக்கை வந்து கைவிட்டால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது நடக்கும். போன 5 ஆண்டு காலம் வீணாக போச்சு. இந்த 5 ஆண்டு காலம் வீணாக தயவு செஞ்சு போயிடக்கூடாது. என் மக்கள் வந்து உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. குடி வந்து என்ன சாதாரண வேலையாக செய்யுது? எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்களுடைய தாலிகள் தொடர்ந்து அறுக்கப்படுது. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து பெற்றோரை இழந்து அனாதையாக தவிக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி போயிடுது, எதிர்காலம் போயிடுது, எல்லாம் போயிடுது. அவங்களோட பொருளாதாரம் போயிடுது. இந்த உழைக்கும் மக்கள் அவங்களுக்கு இருக்கிறது உடம்புல வந்து வலுதான், அந்த வலு போயிடுது. இதெல்லாம் அழித்து ஒரு வருமானத்தை வச்சு நீங்கள் அந்த காசை வச்சுக்கிட்டு அந்த வருமானத்தை எடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்கறது, இதெல்லாம் என்னங்க? அதில் தான் 1000 ரூபா மக்களுக்கு தெரியுங்க. இதில் என்ன பெருமை இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் எந்த வகையிலும் சரியில்லை. நான் முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன், இனிமேலாவது மனம் இறங்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து படிப்படியாக மது விலக்க நாங்கள் வந்து கொண்டு வருவோம்னு சொன்னீங்கல்ல, ஏன் அதை செய்யலை? மேலும் மேலும் கடைகளை கூட்டுறீங்களே தவிர ரொம்ப வேதனையான விஷயம். இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா? அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க தானே? இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்திருந்தா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் இந்த கட்சிக்காரங்க, திமுக கட்சிக்காரங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இந்த பொதுமக்கள் இதை வந்து ஆதரிப்பீங்களா? இந்த மதுவை முதல்ல இங்கேருந்து ஒழிங்க. அதெல்லாம் ஒழிச்ச பிறகுதான் இது வந்து தமிழ்நாடு. இப்படி ஒரு நிலையை வச்சுக்கிட்டு இது தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க. ஒரு தமிழ்நாடுக்கு வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. இதையே அண்ணாதுரை விரும்பினாரு. அண்ணாவை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்குறீங்களா? அண்ணா இப்படியா வந்து மது வித்து அரசாங்கம் நடத்த சொன்னாரு? தயவு செஞ்சு இனிமேலாவது நீங்க நினைச்சு பாருங்க. நான் என் மக்கள்கிட்ட ஒவ்வொரு ஊரா போய் நான் எப்படி எந்தெந்த சந்தாக நான் போய் எந்தெந்த மக்களை பார்த்து வாக்கு கேட்டனோ அதே மாதிரி இன்றைக்கு 2வது நாளாக என் மக்கள்கிட்ட நான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி. பாமகவை கண்டு இப்போ கட்சிகள் பயந்துருக்கு. குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடை நீங்கள் பாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஏறக்குறைய 1 மாத காலம் முடங்க போகுது அரசாங்கம். ஒரு 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 சிறிய சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கிற அத்தனை அமைச்சர்களையும் அங்கே இறக்கி விடுறாங்க. அதுதான் அங்கே இந்த இடைத்தேர்தல் வந்து எதையுமே அவங்களுக்கு சாதிக்க போறது இல்லை. எந்த இடைத்தேர்தல் ஆளுங்கட்சியை மீறி வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுக்கான அதிகாரத்தை வச்சு எல்லா அடக்குமுறைகளும் பண்ணுவாங்க, விதிமுறைகளையும் பண்ணுவாங்க. அதையெல்லாம் மீறி சந்திக்க பாமக தயாராக தான் இருக்கு. நீங்க பாமக வந்து அதனுடைய சக்தி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பார்த்து தான் அதிமுக இப்போ வந்து பயந்து விலகிடுச்சு. எதனால வந்து போட்டியிலேருந்து விலகிச்சு அதிமுக சொல்லுங்க பார்ப்போம். எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள், நான் வணங்குற என்னை வழிகாட்டுகிறார் எம்ஜிஆர். அவர் உருவாக்கின அந்த கட்சி இன்னைக்கு வந்து என்னமா சின்னப்பின்னமாகி கிடக்கு. அவங்களே பயந்து போயிட்டாங்க. நீங்க பாருங்க, அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் பாமகவுக்கு தான் வரும் இந்த முறை. நீங்க பாருங்க, பாமக ஒரு முக்கியமான திருப்பு முனையை இந்த தேர்தலை ஏற்படுத்தும் நம்புறேன். நீங்க வாக்கு சேகரிப்பாங்க? உறுதியா நான் போவேன். எப்படி நான் போகாம இருக்க முடியும்? பாமகவுடைய பலத்தை வந்து மக்கள் உணர வேண்டிய காலம் இருக்கு. பாமகவுடைய கையில வந்து அந்த அதிகாரம் வரட்டும். இது வரைக்கும் காணாத ஒரு இந்தியாவில் யாரும் செய்ய முடியாத ஒரு ஆட்சியை வந்து பாமக செய்து தரும்.
2026 பாமக தான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பாமக முதலமைச்சர் தேர்தலை சந்திக்கும்.